போயிட்டு வா. வரத பை பாய் அனு. இந்த வீட்டுக்கு நான் உரிமையோட வரப்போறேன். அவ இப்படி அல்பாயுஸ்ல போறோன்னு தெரிஞ்சுதானா என்னவோ ஒரு வாழ்நாளோட சந்தோஷத்தை, அன்பை, பாசத்தை எல்லாத்தையும் என் கூட இருந்த கொஞ்ச நாள்ல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ செத்ததுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னால நிறுத்தினா அவ ஆத்மா சாந்தி அடையும். வாமா அனுஷ்கா. அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. வாங்க மாப்ள. நல்லா இருக்கீங்களா மாப்ள? அப்பா எங்க? உள்ளதாம்மா இருக்காரு. என்னங்க அனுஷ்கா வந்திருக்கா, வாங்க. குடுங்க மாப்ள, நான் எடுத்துட்டு வரேன். வாங்க மாப்ள. வா வா வா. எப்படிமா இருக்க செல்லம்? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்பா. வாங்க மாப்ள. மாமா எப்பவும் போல சக்தினே கூப்பிடுங்க. அது எப்படி மாப்ள? அப்ப நீங்க பேயிங் கெஸ்டா இருந்தீங்க, உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டேன். இப்ப என் பொண்ணோட புருஷனாச்சே, அது எப்படி கூப்பிட முடியும்? வாங்க மாப்ள, உள்ள வாங்க. அப்புறம் டிராவல்லாம் எப்படி இருந்தது? எல்லாம் கம்ஃபர்டபுளா போச்சு மாமா. சரி, உங்க டிராவல்ஸ் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நிறைய பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் வந்துட்டாங்க. காம்படிஷன் அதிகமா தான் இருக்கு. நமக்கு நிறைய ஹோட்டல் கான்டாக்ட்ஸ் இருக்கிறதுனால நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்புறம் அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. அண்ணெல்லாம் நல்லா இருக்காங்க. செங்கல் சொல்ல கயிறு ஃபேக்டரிலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. காஃபி எடுத்துங்க மாப்ள. அத்தை, என்ன இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்துட்டீங்க? நீங்க வருவீங்கன்னு ரெடியா ஃபில்டர் காஃபி போட்டு வச்சிருந்த மாப்ள. குடிங்க மாப்ள. சூப்பர் அத்தை. அது எப்படி அத்தை, நீங்க போட்டா மட்டும் காஃபி இவ்வளவு ருசியா இருக்கு? எங்க இதேதானே என்கிட்ட அங்க சொல்வீங்க? அது எப்படி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறீங்க? அனு, நீ போட்டதும் நல்லா இருக்கு, அத்தை போட்டதும் ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் பெர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸ். என்னாச்சு மாப்ள? சூடாத்த. என்ன மாப்ள, இந்த சூட்டை கூட தாங்கலைன்னா எப்படி? நான் குடிச்சிடுறேன் மாமா. சரிங்க மாப்ள, நீங்க காஃபி குளிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிக்குமேனு ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத்தை, நாங்க குளிச்சிட்டு தான் வந்தோம். என்னங்க அது நேத்து, மனுஷங்கன்னா டெய்லி குளிக்கணும். ஆமாமா. அத்தை, நான் கூட நேத்து குளிச்சிட்டு வந்தது தான் சொன்னேன். இன்னைக்கு கூட குளிச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்ல வந்தேன். அவ சொல்லிட்டா. ஏய் விடுறி, டெய்லி தான் குளிக்கிறாரு இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் குளிக்காம தான் சாப்பிடட்டுமே. ஏன் டெய்லி தான் சாப்பிடுறாரு, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடாம இருக்கட்டுமே? ஆமா தாயே, நான் உங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ண விரும்பல. நான் குளிச்சிட்டே வந்துடுறேன். போங்க போங்க. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க மாப்ள. அம்மா இங்க வா. சார், இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் பார்க்கணும். சார், அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, சார் போன் பேசிட்டு கூப்பிடுவார். சரிங்க சார், நான் அப்புறம் கூப்பிட்றேன். வணக்கம் சார். வாங்கம்மா, உட்காருங்க. தேங்க்யூ சார். என்ன இவ்வளவு தூரம்? சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் வந்தேன். முதல்ல நீங்க என்ன சாப்பிட்றீங்க? டீ ஆர் காஃபி? வேண்டாம் சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், ஜான்சி கொலை கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னம்மா திடீர்னு? அதுவும் ஜான்சி எங்க வீட்டுல வந்து செத்துருக்கா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். அதான்
உடனடியே அந்த கேஸை மறுபடியும் ஓபன் பண்ணி யார் அதை பண்ணான்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம்தான். இதை எங்களை பண்ண சொல்லி ஜட்ஜும் உத்தரவு போட்டாரு. ஆனா என்ன பண்றது, எங்களால ஒரு இன்ச்சு கூட நகர முடியலையே. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு இதுல. என்ன பிரச்சனை சார்? மறுபடியும் விசாரணையை ஆரம்பிக்கணும். சார், மறுபடியும் விசாரணையை ஆரம்பிக்கணும் அவ்வளவுதானே? அதுல ஏதாவது தடை இருக்கா சார்? ஆமாம்மா, நான் விசாரிக்கணும்னு சொல்றது உங்க வீட்டுல இருக்கிறவங்கள தான். எங்க வீட்லயா? சார் என்ன சார், நாங்களும் இவ்ளோ பிரச்சனையில மீண்டு வந்து இப்பதான் சார் கொஞ்சம் நல்லா இருக்கோம். இப்ப போய் எங்க வீட்ல விசாரணை அதெல்லாம்? அதனாலதான் நான் அதை பண்ணலம்மா. இல்ல சார், அதுவும் இல்லாம எங்க வீட்ல இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க சார். உங்க கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். மறுபடியும் விசாரணைங்கிற பேர்ல நான் உங்க நிம்மதியை கெடுக்க விரும்பல. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன விசாரணை இருக்கு? நான் இன்னொன்னு சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. புரியல சார். ஜான்சியை கொன்ன கொலைகாரன் உங்க வீட்டுல தான் இருக்கானா? சார் என்ன சார் சொல்றீங்க? எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் ஜான்சிக்கும் என்ன சார் நீங்க? எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி இல்ல சார். அவங்க எதுக்கு சார் என்ன கொல்லணும்னு முயற்சி பண்ணோம்? இது உங்களுக்குள்ள உங்க வீட்டுல நடந்த அட்டம்ப்ட் தான் இது. என்ன பொறுத்த வரைக்கும் கொலைகாரன் இல்ல கொலைகாரியா கூட இருக்கலாம், உங்க வீட்டுல தான் இருக்கான். எதிரி வெளியாள்னா அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க உங்க வீட்டு ஆளா தானே இருக்கணும். அதனாலதான் நான் இந்த கேஸ் இது வரைக்கும் ஓபன் பண்ணாம இருந்தேன். ஓபன் பண்ணா உங்க வீட்டோட நிம்மதி மொத்தமும் போயிடும். குற்றவாளிங்க எங்க வீட்டு ஆளுங்க தானே, நீங்க டவுட் பண்றதை என்னால ஜீர்ணிக்க முடியல சார். ஆனா அதுதாம்மா உண்மை. உங்க நிம்மதியும் கெடாம குற்றவாளியையும் பிடிக்கணும்னா வெளியாளான எங்களால முடியாது. அப்ப யாரால சார் முடியும்? உங்களால தான் முடியும். என்னாலயா சார்? நானே எப்படி சார் எங்க வீட்டு ஆளுங்களை சந்தேகப்பட முடியும்? ஜான்சியோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னா பண்ணித்தான் ஆகணும். சார் நான் யாரானே சார் வீட்டுல விசாரிப்பேன், யாரானே சந்தேகப்படுவேன்? எல்லாரையும் தான். எல்லாரையுமா? ஆமா சார், எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன கொலை செய்ய வேண்டிய மோட்டிவ் எதுவுமே இல்ல சார். யாருக்கு மோட்டிவ் வேணும்னு கேக்குறீங்க? எல்லாருக்குமே மோட்டிவ் இருக்கே. சார் என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியாது சார். நான் உங்க மோட்டிவை சொன்னதுக்கு அப்புறம் நீங்களே ஒத்துக்குவீங்க. வாங்க 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 வாங்க. அம்மா எங்களுக்கும் பரிமாறுமா, நாங்களும் சாப்பிட்றோம். சரிடா மாப்ள, எவ்வளோ நாள் ஆச்சு நீங்க இங்க வந்து? மா என்னம்மா பண்றது, அங்க ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் இப்பதான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. அதான் ஒரு விசிட் கொடுத்துட்டோம். மாடி மொத்த புள்ள மட்டும் இருக்கக்கூடாதுமா. நீ கல்யாணமாகி போனதுக்கு அப்புறம் இந்த வீடே வெறுமையாயிடுச்சுமா. ஒரு சில சமயங்கள்ல உனக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னு கூட யோசிச்சிருக்கேம்மா. என்ன மாமா ஏன் மடியிலே கை வைக்கிறீங்க? மாப்ள, இவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்களும் இங்க தானே இருந்திருப்பீங்க. ஓ அப்படி சொன்னீங்களா? புரியலையா? உங்களை ஜொல்லு பார்ட்டின்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னாங்க? மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. நாங்க வீட்டோட மாப்பிள்ள கிடைச்சா அணுவை கொடுக்கலான்னு இருந்தோம். ஆனா என்ன பண்றது, நாட்டாம குடும்பத்துல போய் அப்படி சொல்ல முடியுமா? அதான் எதுவும் சொல்லல. கிட்டத்தட்ட நாங்க 2 பேரும் ஹோம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கோம். அடிக்கடி நீங்க வந்து போயிருந்தீங்கன்னா எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்திருக்காது. அத்த இனிமே அதுக்கெல்லாம் கவலையே படாதீங்க. யாராவது ஒருத்தர் வருவோம். அனு வர முடியலன்னா நான் வந்துட்டு போறேன். ஏன் நீங்க இங்கேயே இருந்துருங்களேன். எனக்கு ஓகே. சீதை இருக்கிற இடம் தான் ராமனுக்கு அயோத்தி. என்ன ஒண்ணுன்னா எடுத்து வச்சிட்டு இருக்க? மாப்பிள்ள பசிக்குதுன்றாருல, சீக்கிரம் எடுத்து வை. ஆமா அத்த, பசிக்குது. தேங்க்ஸ்மா. வள்ளியம்மா, காஃபி கேட்டனம்மா. வந்துகிட்டு தானங்க இருக்கேன். முதல்ல உங்க கண்ணை நல்லா செக் பண்ணுங்க. வந்துட்டியா? பரவாயில்ல, காதாவது கேக்குதே. என்ன சொன்ன? என்ன கிழவன் நினைச்சியா? இல்ல குமரன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
ஒண்ணுக்கு 2 பேர பிள்ளைங்க எடுத்தாச்சு. இன்னும் இளம ஊஞ்சல் ஆடுதுன்னு நினப்பு. என்னம்மா எங்க போயிட்டு வர? இல்லாத கோயிலுக்கு போனியா? இல்லாத போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். அப்பா மாமா பாத்து மாமா. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் போனேன்னு சொன்னீங்க, என்னமா விஷயம்? என்ன மாமா, போலீஸ் ஸ்டேஷன் தானே, எதுக்கு இவ்வளவு பார்த்துட்டோம்? பதறாம என்னமா பண்றது? நம்ம வீட்டுக்கு போலீஸுக்கு தான் ராசியே கிடையாது. என்னடி இவ? ஆமா, என்ன விஷயமா போயிட்டு வந்த? வேற ஒண்ணும் இல்ல மாமா, அந்த ஜான்சியோட கொலைகேஸ் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வரலான்னு போனேன். ஜான்சிக்கு போலீஸ் மட்டும்தான் எதிரி, அதுவும் ஆந்திரா போலீஸ். அவங்களுக்கு ஜான்சி உயிரோட வேணும். ஏன்னா அவங்க மேல நிறைய கேஸ் இருக்கு. அதை ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா அவங்க உயிரோட வேணும். அதனால அவங்க விஷம் வச்சிருப்பாங்கன்னு எந்த சந்தேகத்துக்கும் போக முடியாது. உண்மையில இது ஜான்சியை கொல்ல நடந்ததே இல்லை, லட்சுமிய, அதாவது உங்களை கொல்ல நடந்தது. உங்களுக்கு வேண்டாதவங்க, உங்களை பிடிக்காதவங்க, உங்களை தடைன்னு நினைக்கிறவங்க, இப்படி யாரோ ஒருத்தங்க தான் உங்களை கொல்ற முடிவுக்கு வந்து விஷத்தை வச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் நடந்த ஆள் மாறாட்டத்தில் பாவம் ஜான்சி பலியாயிட்டா, நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஏன் லட்சுமி, அதான் முடிஞ்சிருச்சுன்னு அந்த கேஸ மூடிட்டாங்கல்ல. மறுபடியும் கேஸை ஓபன் பண்ண சொல்லியிருக்கேன். உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? இல்லாத ஏமா, மறுபடியும் கோர்ட்டு கேஸ் அலையறதுக்கு உடம்புல தெம்பு இல்லம்மா. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க, விட்டுடா. லட்சுமி, திடீர்னு அந்த கேஸ் மேல உனக்கு என்னமா அப்படி அக்கறை? திடீர்னா ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நாளாவே ஜான்சியோட சாவு என்ன ஒருத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நானும் வெற்றியும் சக்கரையை பார்த்துட்டு வந்தோம் ஆந்திரா ஜெயில. இது வேறயா? நீங்க எப்பமா ஆந்திராவுக்கு போனீங்க? அனு ஊருக்கு போனதுக்கு அப்புறம். ஒரு கொலைக்காரன நீ எதுக்காக போய் பார்த்துட்டு வந்த? அக்கா, ஜான்சியை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன் லட்சுமி, செத்து போனவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னமா பண்ண போற? என்னம்மா இப்படி பேசுறீங்க? ஜான்சியை கொன்னது யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது கொலையா தற்கொலையானே தெரியலையே. ஏதோ ஒண்ணு. அங்க ஜெயில இருக்கிறவனுக்கு அத பத்தி என்னமா தெரிய போகுது? அவரோட எதிரிங்களை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. என்னவோமா, இது உனக்கு வேண்டாத வேலையா தான் தெரியுதுமா. ஆமா லட்சுமி, இதுல நீ தலையிட வேண்டாம். இல்லாத அப்படின்னா அவ நம்ம வீட்டுல தான் செத்துருக்கா. அவளை கொன்னவங்கள விட்டுறலான்னு சொல்றீங்களா? ஏமா, அத போலீஸ் பாத்துக்குமா, நமக்கு எதுக்கு வீண் வம்பு? மாமா, இது வம்பு இல்ல மாமா, அன்பு மாமா. அன்பா? ஆமா மாமா, செத்து போன ஜான்சி யாரு? என் கூட பிறந்தவ. ஏன் லட்சுமி, அவங்க ஏதோ கதை விட்டுருக்காங்க, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கிற? மா, அவ என்ன உன்ன மாதிரி உருவத்துல இருந்தா அவ்வளவுதான். மத்தபடி கூடையிலையும் பொறக்கல, முறத்திலையும் பொறக்கல. ஆமா, தெரியாம நீங்க எதுவுமே பேச வேண்டாம். அவ என் கூட பிறந்ததுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்கு. ஏன் லட்சுமி, அவ பிறந்த சர்டிபிகேட் எதுவும் பாத்தியா? அத்த, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டீங்களா? லட்சுமி எங்க ஏமாந்துற போறாளோன்னு சொல்லி எச்சரிக்கிறேன். வேணா நான் விட்டுடுறேன். அதெல்லாம் எதுக்கு இப்ப? எங்க லட்சுமி, நீ எங்களுக்கு கிடைச்சிட்ட, எங்களுக்கு அதுவே போதுமா. லட்சுமி, அவளை கொன்னவன் கிடைச்சு இனிமே என்னமா ஆக போகுது? போனவ திரும்பியா வந்துட போறா? ஆமா லட்சுமி, எனக்கும் அப்படிதான் தோணுது. லட்சுமி மாமா, நான் கிடைச்சிட்டேன்னு நீங்க எல்லாருமே சந்தோஷப்படுறீங்களே, நான் எப்படி கிடைச்சேன்? ஜான்சி செத்ததுனால தானே கிடைச்சேன். ஒருவேளை ஜான்சி மட்டும் நம்ம வீட்டுக்கு வரலன்னா நான் செத்து போயிருப்பேன் மாமா. அவ யாரோ ஒருத்திங்கிறதுனால தானே நீங்க எல்லாருமே இது ஏதோ வேண்டாத வேலைங்கிற மாதிரி பேசுறீங்க. சரி, ஒருவேளை ஜான்சி நம்ம வீட்டு பொண்ணா இருந்தா, அவ போன இடத்துல யாராவது கொண்டு இருந்தா நம்மள சும்மா விட்டுப்போமா சொல்லுங்க?
செத்தது நானே நினைச்சு நீங்க அந்த மதுவை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சொல்லுங்க. நமக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயம்னு பேச வேண்டாம் மாமா. நீங்க ஜான்சியை பிரிச்சு பாக்குற மாதிரி என்னால எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. அவ என் அக்கா மட்டும் இல்ல, எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கா. இப்போ நான் இந்த வீட்ல இங்க நின்னு பேசுறேன்னா அதுக்கு காரணமே ஜான்சி தானே. அநியாயமா செத்து போயிருக்கா, அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாம்? அதனால தானே இவ்வளவு முயற்சியும் எடுக்கிறேன். நீங்க எல்லாருமே இதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைச்சுதான் நான் அந்த முயற்சியை எடுத்திருக்கேன். சரி, செத்தது யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த பாவமோ சாபமோ நம்ம குடும்பத்துக்கு வர வேண்டாம். நம்ம வீட்ல செத்துருக்கா. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் மாமா. இனிமே எந்த கஷ்டமும் வரக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஆசையே. முடிஞ்ச எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நானே பாத்துக்கிறேன். பாருமா, உனக்கு சாதகமா நான் இருக்கம்மா. மாமா, இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நம்ம நிம்மதியே போனாலும் சரி, நானும் உனக்கு துணையா இருப்பேன். தேங்க்யூ அத்தா. லட்சுமி, அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க, நீ கவலையப்படாதம்மா. இதுல நானு, தேன்மொழி, என் மாமியார் 3 பேருமே துணையா இருப்போம். என்னத சொல்றீங்க? ஆமா மாப்ள, ஆமா மாப்ள. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அத்தா. இருடி, காஃபி ஆறி தொலைச்சு போச்சு. புதுசா சூடா போட்டு எடுத்துட்டு வா. சூடா. ஏங்க, எனக்கு இதே தான் இத வேலையா? விட்டு உனக்கு என்னடி வேலை? போ. கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வர. ஏய், இவ பெரிய சிஐடி ஆபீசரு அக்காவோட சாவை துப்பு தொலைக்க போறாளாம். அது துருப்பிடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எதை போட்டு தேய்ச்சாலும் தொலங்கவே தொலங்காது. அது தொலைங்குதோ இல்லையோ, நீ வா. வா போலாம். அனு, என் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு தானே இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க. கோரிக்கையா? என்ன கோரிக்கை? ஏய், என்னடி தெரியாத மாதிரி கேக்குற? கள்ளி. தெரியாதனால தானே கேக்குறேன். தெரியாமலா பெட்ட கிளீன் பண்ணிட்டு இருக்க? பெட் கிளீன் பண்றதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏய், அப்போ நீ அந்த நைட்டுக்காக கிளீன் பண்ணலையா? குரங்கு, எப்ப பார்த்தாலும் அதே நினைப்பு. தள்ளுங்க. அக்கா கிட்ட ஸ்கைப்ல பேசுறதுக்காக ரெடி பண்ணேன். சிக்னல் வேற இல்ல. ஏய், என் சிக்னலை புரிஞ்சுக்க தெரியாத உனக்கு நெட்ல சிக்னல் கிடைக்கவே கிடைக்காது. போ. நான் கொடுக்கிற சாபம் இது. ஆமாமா, இவர் பெரிய விஸ்வாமித்ரர். இவர் சாபம் கொடுத்தனே லேப்டாப்பே வெடிக்க போகுது. ஏய், இது சாபம் இல்லடி, பாவம். ஆண் பாவம்டி. இது உன்னை சும்மாவே விடாது. உருட்டுக்கட்டி எடுத்து நடுமண்டலே அடிச்சேன். உங்க சிக்னலே பொளந்துக்கும். போங்க. ஏய், போங்க. போறேன் போறேன் போ. இதுல வேற சிக்னல் இல்ல. ச்சே. கிடைச்சிருச்சு. அக்கா. ஹாய் அனு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. சரி, சக்தி எங்க? அந்த குரங்கா? என்னடி அவனை குரங்குங்கிற? இல்லக்கா, இங்க ஒரு ஒத்த குரங்கோட டார்ச்சர் தாங்க முடியல. அத விரட்டி விட்டுட்டேன். நீங்க சொல்லுங்க. பார்த்து அந்த குரங்கு உனக்கு கடிச்சிட்டு போகுது. அக்கா, உருட்டுக்கட்டை ரெடியா வச்சிருக்கேன். சரி, அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்ட விஷயத்த சந்தோஷப்பட்டாங்களா? அவங்களுக்கு நாங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்க்கா. அத கேக்கல. நீ கன்சீவா இருக்கிற விஷயத்த அம்மா அப்பாட்ட சொல்லிட்டியா? அதுதான் நாங்க இன்னும் சொல்லலையே. என்ன அனு, எவ்வளவு முக்கியமான விஷயம், அது சொல்லணும்ல. சரி, சக்கரி ஜான்சி பத்தி என்ன சொன்னாரு? சக்கரை விஷயம் தானே, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அனு, எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் ஜான்சியும் ஒரே பிரசவத்துல பிறந்தவங்களாம். சரி, உங்களுக்கு அது இப்பதான் தெரியும். ஜான்சிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, அப்புறம் ஏன் உங்களை இவ்வளவு நாளா தேடி வரல? இல்லடி, ஜான்சிக்கு இந்த விஷயமே தெரியாதான். சக்கரை சொல்லிதான் இந்த விஷயமே அவளுக்கு தெரிய வந்திருக்கு. தெரிஞ்ச உடனே போலீஸ் அவளை பிடிக்கிறதுக்கு தீவிரமா இருக்காங்கன்னதும் அவ என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கா. நான் வெளியில போனப்போ அவ இங்க வந்து எனக்கு வச்ச விஷயத்த குடிச்சு செத்து போயிருக்காடி. அக்கா, இது ஏறக்குறைய நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அவங்கள பத்தி நமக்கு தெரியாத வேற ஏதாவது விஷயம் அவர் சொன்னாரா? விஷயம்னா ஜான்சியோட குணநலம், அவ போற இடத்துல அவளுக்கு இருந்த தீவிரம், அப்புறம்
தனக்கு சொந்தன்னு சொல்லிக்க யாருமே இல்லைங்கிறதுனால அவ தீவிரவாதியாவே மாறிட்டாளாம். அவ கூட பிறந்தவன் நான் இருக்கேன்னு தெரிஞ்சதும் அந்த தீவிரவாதத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைச்சிருக்கா. என்ன பார்க்கணும்னு துடிச்சிருக்கா. ஆனா அவளை பார்க்க எனக்கும் என்ன பார்க்க அவளுக்கும் கொடுத்தே வைக்கலடி. சரிக்கா, இப்ப அந்த சக்கரையோட நிலைமை? தூக்கு கயிறுக்காக காத்துட்டு இருக்காரு அனு. ஜான்சியோட நினைப்புல உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. தூக்கு தான் அவருக்கான விடுதலைன்னு புலம்புறாருடி. இறந்து என்னோட ஜான்சியை நான் சந்திப்பேன்னு சொல்றாரு. அக்கா, அவர் ஜான்சியை ரொம்ப லவ் பண்ணிருக்காருல்ல? ஆனா அனு என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. நான் அப்படியே ஆடி போயிட்டேன்டி. எனக்கா கேட்டாரு? போலீஸோட தேடல் தீவிரமானதுனால நான் உங்களை பாக்குறதுக்காக ஜான்சியை உங்க ஊருக்கு அனுப்பி வச்சேன்னு சொல்றாரு. அவ சக்கரையை விட்டு பிரியறதுக்கு மனசே இல்லாம அவ என்ன பாக்குறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கா. எனக்காக உயிரையே விட்டுருக்கா. ஜான்சிக்காக நீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாருடி. ஒருவேளை போலீஸ் சுட்டு செத்துருந்தான்னா அரசாங்கம் கொடுத்த தண்டனைன்னு ஏத்துக்கலாம். ஆனா பாசத்துக்காக வந்தவளை இப்படி விஷம் வச்சு கொண்டுட்டீங்களேன்னு கேக்குறாரு. அத பத்தி யாராவது யோசிச்சீங்களான்னு கேட்டாரு.